அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பாபா கார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மைசூர் ட்ரிப். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், மூணார், வால்பாறை இந்த மாதிரி எல்லா ஹில் ஸ்டேஷன்லையுமே இப்போ கவர்மெண்ட் பாஸ் நடைமுறை கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த ஏரியாக்கெல்லாம் போனோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரில் நம்ம ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனில் போன மாதிரி இருக்கணும். ஒரு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம நிறையா பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம காரில் நம்ம போகிறோம், நிறையா இடங்களையும் பார்க்கணும், பட்ஜெட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மைசூர் 100% மேட்ச் ஆகும். ஏன்னா மைசூரில் எந்த மாதிரியான ஹில்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஹேர்பின் பெண்ட் இருக்குது, இப்போ எத்தனை செக் போஸ்ட் இருக்குது, நம்ம என்ன டைமுக்கு போகணும், என்ன டைமுக்கு வரணும், மைசூரில் எந்த மாதிரியான இடங்களை எல்லாம் நம்ம சுற்றி பார்க்க முடியும், பொதுவாக நம்ம ஃபேமிலியோட காரில் போகும்போது எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போகலாம், ஒரு சுவாரஸ்யமான டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காரில் கோயம்புத்தூர் டு மைசூர் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர், சக்தி, பண்ணாரி, திம்பம், ஹாசனூர், பூஞ்சூர், சாம்ராஜா நகர், நஞ்சன்கோடு, மைசூர். ஸோ இந்த ரூட்டில் போனோம்னா அப்படின்னா கண்டிப்பாக 100% சேஃப்டிங்க. இந்த ரூட்டில் எந்தெந்த இடத்துல எந்த செக் போஸ்ட் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலை நான் சொல்கிறேன். இப்போ பண்ணாரி வந்துட்டோம்னா பண்ணாரியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அது நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரேஞ்சோடது. அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு மேலே போனீங்க அப்படின்னா திம்பம் தாண்டினதுக்கப்புறம் ஹாசனூருக்கும் திம்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வெஹிக்கிள் தேவைப்பட்டால் செக் பண்ணுவாங்க. நிறையா வண்டிகள் செக் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வெஹிக்கிளோட ஆர்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மேக்ஸிமம் பேச்சுலராக போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டிகளை செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாசனூர்லேருந்து பூஞ்சூர் செக் போஸ்ட்டுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வே பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த வே பிரிட்ஜினால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளார நல்ல பெரிய ஒரு டிராஃபிக்கே இருக்கும். ஏன்னா இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கீழேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து போகிற வண்டிகளும் அதிகமாக இருக்கும், அங்கேருந்து ரிட்டன் வர்ற வண்டிகளுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த டிராஃபிக்கு நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு எல்லாமே நல்லா க்ளீனாக அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. அதாவது ஒரு 60லேருந்து ஒரு 70, 75 அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போங்க. ஏன்னா எலிஃபண்ட் கிராசிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைகர் கிராசிங் சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லையும் நீங்கள் பார்த்து போய்க்கிறது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் போகிற வழியிலேயே சாம்ராஜ் நகர் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே நஞ்சன்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே ஆறுமே இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்க்கலாம், குளிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குங்க. அடுத்தது நீங்கள் மைசூர் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுடைய காரில் எல்லா பேப்பர்ஸுமே தயவு செய்து கரண்ட்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் கூட நம்ம காரில் இன்சூரன்ஸ் இல்லை, மேனுவலாக இருக்குது, நம்மளுக்கு ஆன்லைனில் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு தயவு செஞ்சு போயிடாதீங்க. அங்கே எல்லா பேப்பர்ஸுமே ப்ராப்பராக, அதுவும் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே செக் பண்ணுறாங்க. ஃபைன் போடுற மோட்டிவேஷன் கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனும் போடுவாங்க. சீட் பெல்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சீட் பெல்ட் போட்டுட்டு நீங்கள் எங்கேனாலும் போங்க. டிரைவர் மட்டும் இல்லை, கோ பேசஞ்சரும் சீட் பெல்ட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மைசூரில் எந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
மைசூர் பேலஸ், திப்பு சுல்தான் பேலஸ், திப்பு சுல்தானுடைய ஃபோர்ட்டு, திப்பு சுல்தானுடைய சமாதி, அப்புறம் உங்களுக்கு கிருஷ்ணராஜசாகரா டேமு, பேர்ட் பார்க்கு, ஜூ, ஜெகன்மோகினி பேலஸு, மைசூர் சாண்டல் சோப் அண்டு சில்க் வந்து தயாரிக்கிற இடம். ஸோ உங்களுக்கு அந்த மைசூர் பேலஸோடைய ஃபஸ்ட்டு கேட்டு, செகண்டு கேட்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு நம்ம சுற்றி வர்றதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் டைமுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதனால் இப்போ நான் சொன்ன இடங்கள்ல எல்லாம் வந்து நீங்கள் ஒரு லைன் அப் பண்ணி போய்க்கிறது வந்து நல்லது. இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னாலே மைசூருக்கு முன்னாடி கட் பண்ணி நம்ம போனோம்னா எதை பார்க்க முடியுமோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் திப்பு சுல்தான் கோட்டையிலேருந்து மைசூர் வராமையே அந்த திப்பு சுல்தான் கோட்டையிலேருந்து டைரெக்டாக வந்து கிருஷ்ணராஜசாகர டேம் போய்க்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி உங்கள் வண்டியில் முக்கியமாக வந்து வைப்பர் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செய்து செக் பண்ணிக்கிங்க. வைப்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் மெக்கானிக் கிட்ட கொடுத்தோ, இல்லை நீங்கள் இங்கேருந்தே கிளம்பும் போதோ மெக்கானிக்கு கிட்ட கொடுத்து அந்த வைப்பரை வந்து செக் பண்ணிக்கங்க. யூஸ்டு கார், மேக்ஸிமம் யூஸ்டு காரில் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே மழை வந்து திடீர்னு பெய்யுது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட மழையும் வருது. அதனால் வந்து முழுக்க நீங்கள் ஒரு சேஃப்டியாக போய்க்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைசூர்லேருந்து நீங்கள் கிளம்புகிற டைம் வந்து தயவு செய்து இயர்லியராகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து கிளம்புறது ஒரு நண்பகல்பாங்க இல்லையா, ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் நீங்கள் கிளம்புறது வந்து ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அங்கேருந்து கிளம்பி நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக ஹாசனூர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூஞ்சூர் செக் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 2.5 to 2 மணி நேரம் ஆயிரும். அங்கே நீங்கள் பகல்லையே வந்துட்டீங்கன்னா தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்பி வந்து கீழே வர முடியும், அதாவது தமிழ்நாடுக்குள்ளார நீங்கள் வர முடியும். 6 மணி to 6 மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் ஆர்டருங்க. வனவிலங்குகள் வந்து அதிகமாக வந்து நடமாட்டம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அதாவது ராத்திரி டைம் போயிட்டோம், நம்ம வந்து ஃபேமிலியோடவே போயிருக்கோம், நம்ம போய் கேட்டால் விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அங்கே வந்து நீங்கள் 6 to 6 மணி, அதாவது காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி இல்லாமல் அதை தாண்டி ஈவினிங்க்கு மேலே ஒரு 7 மணிக்கு மேலே போய் நீங்கள் அங்கே நின்னீங்கன்னாலுமே அவங்க வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டைட்டாக, அதாவது நீங்கள் மைசூர்லேருந்து ரிட்டன் வர்றதுக்கு அந்த பூஞ்சூர் செக் போஸ்ட்டில் உங்களை நிறுத்திடுவாங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்து செலான் கட்டிட்டு தான் வரவே முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, அந்த அளவுக்கு வந்து உள்ள யாரையும் விடுறதில்லை. அந்த 2 நாள் ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, 3 நாள் ஒரு ஐடியா பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு டூரு நீங்கள் அங்கே வந்து பார்க்குறக்கு நீங்கள் தயவு செய்து அந்த 6 மணி to 6 மணி வந்து வந்துடுங்க. இந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.